vivo T4R இந்த போனை நீங்க 20000 பட்ஜெட்ல வாங்கிக்கலாம். இந்த பட்ஜெட்ல இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்கான், அதை நீங்க வாங்கலாமா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவா இந்த ரிவ்யூல உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பாப்பீங்க. சோ எஸ், அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன், பிளாஸ்டிக் பேக் பேனல், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேக் பேனல் டிசைன் எனக்கு பெருசா நாட்டமா இல்ல. இந்த வேரியன்ட்ல சொல்றேன். இது இல்லாம ஒயிட் கலர் ஒன்று இருக்கு. எனக்கு பர்சனலா அது ஓகே, கொஞ்சம் சட்டிலா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஓவரா டிசைன் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான். அண்ட் வெயிட் அரௌண்ட் 185 கிராம்ஸ் கிட்ட இருக்கு. கர்வ் டிஸ்ப்ளே போன்ன்றனால உங்களுக்கு பேக்கும் கர்வ் ஆகுது, ஃப்ரண்ட்டும் கர்வ் ஆகுது. சோ கையில பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அடுத்தது டிஸ்ப்ளே 6.77 இன்ச்சஸ்க்கான ஒரு குவாட் கர்வ் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் இந்த பட்ஜெட்ல கர்வ் டிஸ்ப்ளே வேணும்னு கேட்கறவங்க இன்னமும் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு போன் மாதிரி தான் தெரியுது, ரைட்டா? அண்ட் இதுல வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். HDR10+ இருக்கு. அதாவது உங்களால யூடியூப்லயும் உங்களால HDR வீடியோஸ் பார்க்க முடியும், நெட்ஃபிளிக்ஸ்லயும் உங்களால HDR வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியும், ரைட்டா? இது போக 1800 nits பீக் பிரைட்னஸ் போகும். அண்ட் ஆப்வியஸ்லி இது ஒரு AMOLED பேனல் தான். சோ கலர்ஸ் எல்லாமே இங்க எப்பயும் போல நல்லா வைப்ரண்டா பிரைட்டா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்மே இந்த போன்ல இருக்கு. அதுவும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. இந்த பிரைஸ்க்கு டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னால பெருசா குறை சொல்ல முடியல, நல்லா பண்ணிருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த போன்ல MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்ல நீங்க 7300 அதிகமா பார்த்திருப்பீங்க. இது 7400. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குமாடா நீங்க யோசிச்சீங்கன்னா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஐ மீன் 7300க்கும் 7400க்கும் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்ஸா உங்களால நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கான டிஃபரன்ஸா இருக்கு. சோ 7300 மாதிரி தான் இதுவுமே. கேஷுவல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் தாராளமா உங்களால பண்ண முடியும். நீங்க ஐ மீன் சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க, யூடியூப் வீடியோ பாக்குறீங்க, மத்த சில நார்மலான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஓகே. கேம்ஸ் நீங்க வந்தாலும் PUBG, COD மாதிரி கேம்ஸ் கூட உங்களால ப்ளே பண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்ல 3 மேட்ச் விளையாடுறீங்கன்னா ஃபைன். நீங்க ரொம்ப இன்டென்சிவா உட்கார்ந்து கண்டினியூவா விளையாடுறீங்கன்னா அதுக்கு இது செட் ஆகாது. இது அதுக்கான போனும் கிடையாது. நீங்க BGMI எல்லாம் ப்ளே பண்றப்ப 60 FPS உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். கால் ஆஃப் டியூட்டில அதே மாதிரி தான். அப்புறம் கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு தனியா கேமிங் மோடுக்குள்ள போயிரும் பாத்தீங்கன்னா. அதுல உங்களால பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கூட இந்த போன்ல இருக்கு மக்களே. சோ அதை வச்சு நீங்க சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு, நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் அதை எனேபிள் பண்ணிட்டு ஆடுறப்ப உங்களால சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு உங்களால டைரக்டா ப்ளே பண்ண முடியும். பேட்டரியை பவர் பண்ணாம டைரக்டா அது போனுக்கே பவர் கொடுக்குற மாதிரி தான் அந்த மோட் இருக்கும். அதுவுமே இந்த போன்ல இருக்கு. அப்புறம் நார்மல் யூஸா இருந்தாலும் சரி, கேமிங்கா இருந்தாலும் சரி, ஹீட் ஆகிற மாதிரிலாம் பெருசா இல்ல மக்களே. போன் கூலா தான் ரன் ஆகுது. தென் கேமராக்கு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி அந்த V சீரிஸ்ல கொடுக்குற மாதிரி அந்த கேமரா கட் அவுட் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா இருக்கு. அதான் மெயின் கேமரா. OIS-உம் அதுல இருக்கு. ரெண்டாவதா ஒரு 2 MP போகே கேமரா கொடுத்துருக்காங்க. என்னைய கேட்டீங்கன்னா அந்த 2 MP-யையும் தூக்கிட்டு ஒரே கேமராவை கொடுத்து பிரைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி கொடுக்கறதா கொடுக்குறீங்க, ஒரு 8 MP அல்ட்ரா வைட கொடுத்துருந்தா கொஞ்சம் யூஸபிளாவது இருந்திருக்கும்ன்றத நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போகா கேமரா கொடுத்து தான் எங்க பேக்ரவுண்ட்ல பிளர் பண்றாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா இதுக்கு பதில் வேற சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. செல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எடுக்கிற போட்டோஸ் உங்களுக்கு இந்த பிரைமரி நல்லாவே எடுத்து கொடுக்குது. பேக்ரவுண்ட் போக்காவா இருக்கட்டும், கலர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. செல்ஃபி கேமரான்னு பார்த்தாலும் அது வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. லைட்டிங்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் போக்காவா இருக்கட்டும், அந்த நம்மளோட ஸ்கின் டோன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லாவே எடுத்து காட்டுது செல்ஃபி கேமரா. செல்ஃபில நல்லா பண்ணிருக்காங்க. 32 MP கேமரா அப்படின்றனால செல்ஃபிலையும் உங்களால 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்லயும் உங்களால 4K 30 FPS மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும், ரைட்டா? அது எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்க. ஓகே மக்களே, இது 4K 30 FPSல இருக்கிற ஃபுட்டேஜ். நான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது, இதில் 1x இருக்குது. உங்களால் இதில் அப்படியே 2x-க்கும் போக முடியும். எனக்கு வீடியோ குவாலிட்டி இதில் பெருசாக தெரியல, பட் உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து செல்ஃபி கேமராவில் 4K 30 FPS ஸ்டெபிலைசேஷன் தான் எனக்கு அடி வாங்குற மாதிரி தெரியுது. பேக் கேமராலையும் அப்படி தான் இருந்துச்சு, இதுலேயும் என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது போக பார்த்தீங்கன்னா இதில் அண்டர் வாட்டர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபோனில் வந்து IP68 69 ரேட்டிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதை நம்பி அண்டர் வாட்டர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வால்யூம் பட்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களால் அண்டர் வாட்டரில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும், ரைட்டா? அது இருக்குன்றதுக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்டர் வாட்டர் மோட் இருந்தாலுமே உங்கள் ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டியில் கவர் ஆகாது. இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸில் 30 மினிட்ஸ் அதுவும் ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த ஃபோன் சர்வே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு
உடைச்சிங்கன்னா அது முழுக்க உங்க ரிஸ்க் தான், உங்க விருப்பம் தான். ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே போக்கா இருக்கிறத தவிர மித்த விஷயங்கள் நல்லா தான் இருக்கு. பேட்டரி அப்படின்னு வந்தீங்கன்னா 5700 mAh பேட்டரி இதுல கொடுத்துருக்காங்க மக்களே. 45 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடா ஒன் டே நின்றும். ஏன்னா இது அதிகமா பவர் இழுக்கக்கூடிய ப்ராசஸரும் கிடையாது. ஸோ ஒன் டே சாலிட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேமே ஆடாத ஒரு பர்சன் நார்மலாக தான் யூஸ் பண்ண போனேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டே தாண்டி உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். ஓகேவா? தென் சாஃப்ட்வேர் சைடு வந்தீங்க அப்படின்னா FunTouchOS 15 இருக்கு. இப்போ நான் கழுவி ஊற்ற போறேன் நீங்க நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. FunTouchOS 15 வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது மக்களே. FunTouchOS 14 கம்பேர் பண்ணும்போது 15ல வந்து நல்லாவே ஸ்மூத்தா பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டோட இது கம்மியா இருந்தாலும் விவோ ஐக்கூடைய பட்ஜெட் ஃபோன்ஸ்ல இந்த FunTouchOS 15ன்றது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இது வந்து இந்த பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு ஓகே. ஆனா இதே எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே அதுக்கு ஒரு 50,000 60,000 ஃபோன்ல கொடுப்பேன்றப்பதான் இருக்குது. அங்கதான் நான் அதை கழுவி ஊற்ற வேண்டியிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த FunTouchOS 15 நல்லா தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது, ஓகே தான். தென் அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2+3 அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் உண்டு. ஓகேவா? தென் இதை தவிர்த்து மற்ற சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 இருக்கு, IR போர்ட் கிடையாது, NFC-யும் கிடையாது, வேற ஹைரஸ் ஆடியோ கூட இருக்கு. ஆனா LSDC மட்டும் கிடையாது. LSDC நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த X200 FE கிடையாது மக்களே. இதுல இல்லைன்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆனா அதெல்லாம் கொடுத்துருக்குன்னா ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தென் இது ஒரு 5G ஃபோன் தான். 8 5G பேண்ட் சப்போர்ட் இதுல இருக்கு. தென் கீழே வந்து USB 2.0 டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அகைன் அதே மாதிரி தான் 50,000 ஃபோன்லயே அதான் கொடுத்துருதா, இதுலயே அதான் கொடுத்துருக்கான். தென் ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி IP68 69 ரேட்டிங் ரெண்டுமே இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். இது போக மிலிட்டரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஃபோன்ல இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணா மஞ்சள் ஆயிரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பழைய ஸ்டைல் செல்லி ஒன்று கொடுத்துருக்கான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளேலையும் ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் டிஃபால்ட்டா ஒட்டியே வந்துடும். இதுல இருக்காது, நான் உடிச்சிட்டேன். பட் உங்களுக்கு ஒட்டி ஒரு நீ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் இது கர்வ் டிஸ்பிளே அப்படின்றத உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் கரெக்டா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும். யூவி எல்லாம் போறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா யூவி க்ளூ ஒட்ட தெரியாம ஒட்டி போனுக்குள்ள போய் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வாரண்டி எல்லாம் கவர் ஆகாது. நீங்க தான் கையில இருந்து அளந்தாகணும். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? தென் ஃபைனலா பிரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா 3 வேரியன்ட் இருக்கு மக்களே. 8,128 உங்களுக்கு 19,499 அப்படின்ற பிரைஸ்க்கு இருக்கு. 8,256 உங்களுக்கு 21,499 அப்படின்ற பிரைஸ்க்கு இருக்கு. 12,256 உங்களுக்கு 23,499 அப்படின்ற பிரைஸ்க்கு இருக்கு. இது போக 2,000 ரூபாய் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸும் இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 2,000 ரூபாய் குறைச்சு நீங்க வாங்கிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு என்னுடைய அந்த கூப்பன் கோடு இருக்குவா, இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் 500 டிஸ்கவுண்ட் உண்டு. கூப்பன் கோட்லாம் போடுறேன், காசு வாங்கிட்டு வீடியோ போடுறான்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல, நான் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பேன், ஐ மீன் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன். அதுதான் பெய்ட் ப்ரமோஷன். அதுக்கு கொடுத்த கூப்பன் கோடு தான் அது. இங்கேயும் நீங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நாளா ஒர்க் ஆகுது. ஸோ இது உங்க ஃபோன் லான்ச் அப்பே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா உங்க லாபம் தான். ரைட்டா? அப்புறம் இது இல்லாம ஐக்கூல ZNR அப்படின்ற ஒரு ஃபோன் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான் மக்களே, நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஐக்கூ வந்து நீங்க அமேசான்லயும் ஐக்கூ சைட்லயும் வாங்கிக்கலாம். இதை பிளிப்கார்ட்லயும் விவோ சைட்லயும் வாங்கிக்கலாம். ரெண்டு ஃபோனுமே ஒரே பிரைஸ்லயும் தான் இருக்கு. அப்புறம் வேற வித்தியாசம் பாத்தீங்கன்னா கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ எது எங்க வருமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரிவ்யூ நீங்க ஐக்கூ ரிவ்யூ கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பேசிக்கா ரெண்டும் ஒரே ஃபோன் தான். ஸோ அவ்வளவுதான் மக்கள், இதுதான் இந்த ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை கொடுத்து கொஞ்சம் பாயிண்ட்ஸை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோல கொஞ்சம் மீட் பண்ணேன். This is Auri from All Tech Tamil signing off.